ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlog பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி தான் எடுக்க ஆரம்பிச்சது, சனிக்கிழமை போல். அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ்னால நான் வந்து எழுப்பி விடலை. அவளாக தூங்கி எந்திரிக்கிறப்ப எந்திரிக்கட்டும் அப்படி சொல்லி விட்டாச்சு, நல்லா தூங்கட்டும்னு. நேற்று நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு கால் பாதம்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால் நல்லா தைலம் தேய்ச்சி விட்டு லைட்டாக சூடாக்கிட்டு 2 காலுக்கும் வந்து சாக்ஸ் வந்து போட்டு விட்டுருந்தேன். அதில் ஒன்று கிடக்கு, ஒன்று எங்கே கிடக்குனே தெரியலை. நானும் பெட்ஷீட்லாம் லைட்டாக விளக்கி விட்டு பார்த்தேன், கிடைக்கல. இனி அவள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அது என்னன்னே தெரில, இந்த ஸ்கூல் லீவுனாலே ஆட்டோமேட்டிக்காக மொதல் நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நினப்பு வந்துடுது, நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு. ஆனால் காலையில் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ரொம்ப லேட்டாக எந்திரிக்கலை, ஒரு 8:30 போல் இருக்கும். அப்போ தான் நான் எந்திரிச்சு என்னோடய ரொட்டீன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி காலையில் தூங்கி எந்திரிக்கிறப்பே லைட்டாக எனக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் வந்து ஃபீல் ஆச்சு. மேபி வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட அந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் வந்து காலையில் எந்திரிக்கிறப்பே ஃபீல் ஆகும். ஆனால் கிச்சனில் போய் ஒரு டம்ளர் தண்ணி குடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியலை, எப்போ போல் ஆஸ் யூஷுவல் நார்மல் ஆகிட்டேன். என்னதான் நம்ம முகம் வந்து பார்க்க கொஞ்சம் பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த வெயில் காலத்தில் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எப்படிப்பட்ட பிரைட்டான ஃபேஸாக இருந்தாலும் வெளியில் ஒரு 5 நிமிஷம் அடிக்கிற வெயிலில் நடந்து போயிட்டு வந்தால் அப்படியே எண்ணெய் வழிஞ்சு டல்லாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த டைமில் வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால காலையில் வந்து முகத்துக்கு வந்து சோப் போட்டு கழுவுறதா அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு நானே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் வச்சுருக்கேன். அதான் வந்து காலையில் சோப்புக்கு பதிலாக அதை மட்டும் போட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவேன். காலையிலே வெயில் என்னமா அடிக்குது, எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி வரையும் நல்லா வெயில் அடிக்கும். கொஞ்சம் இலை வெயிலாக இருக்கிறப்பே இந்த துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுடலான்னு காலையிலே துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் வந்து மாவாட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். 1 இயருக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வந்து இந்த இட்லி தோசை மாவை 1 வீக் வரை நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறோம். 1 வீக் 1 மந்த் வரையும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணுறோம். அதனால என்ன சைட் எஃபெக்ட் ஆகுது அதை பற்றி கிளியராக பேசி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அது நிறையா ஷேர் ஆகி இப்போ வைரலில் போயிட்டு இருக்குது. ஃப்ரீ டைமில் அந்த வீடியோவை ஒரு தடவை கேளுங்க. நிறைய அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. வீடியோ கேட்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இட்லிக்கு மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 1 வாரம் 10 நாள், நிறைய பேர் வந்து 1 மந்த் வரையும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாவு பல்காக அரைச்சி லாங் டைம் வர மாதிரி ஸ்டோர் பண்ணி அதே மாவில் வந்து நம்ம இட்லி ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளமே நம்மளுக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேருக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கெயின் ஆகிறது, சுகரு, அதுக்கப்புறம் வந்து இந்த குடல் சம்மந்தப்பட்ட புற்றுநோய், அல்சர், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த இட்லி மாவு வந்து நம்ம இந்த மாதிரி தப்பான முறையில் வந்து யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஸ்டோர் பண்ணி, அதனால தான் வருது அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளும் இருக்கோமே. நான் வந்து வீட்டில் மாவு அரைச்சி எடுத்து வைக்கிறப்ப 1 வாரம் வர மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோலாம் கேட்டதுக்கப்புறம் வந்து அந்த குவான்டிட்டியை வந்து நான் அப்படியே வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு வர மாதிரி தான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கிரைண்டர் சவுண்டுக்கு அதுக்கும் பாப்பாவுக்கு வந்து தூக்கம் கெட்டு போயிடுச்சு. ஏமா என் தூக்கத்தை அப்படி கெடுத்த அப்படின்னு காலையில் எந்திரிச்ச உடனே என்னை 4 திட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ண போயிட்டான். இந்த பாட்டிலில் முருங்கைக்கீரை இட்லி பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இல்லைன்னா ஷார்ட்ஸில் கூட நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. சட்னி எதுவுமே தேவையில்லை, சும்மா லைட்டாக தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். வாரத்துக்கு 2 நாளாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டோர் பிளான்ட் எல்லாம் தூக்கி வெளியில் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேல அது கூட சேர்த்து அப்படியே வச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் லைட்டாக வெயில் படுற மாதிரி வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டா, செடிக்கு வந்து நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு எல்லா செடிக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு பாதி தண்ணி அவன் மேலே ஊற்றி அப்படியே விளாண்டிக்கிட்டே இருந்தா. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சு, கையோட கழட்டி போட்டு அவளையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணி விட்டாச்சு. முருங்கைக்கீரை பொடி போட்டு அந்த தோசை வந்து சுட்டு கொடுத்தேன். அதை மட்டும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளை சாப்பிட விட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா டோர் வந்து கொஞ்சம் ஷைனிங் இல்லாமல் இருந்துச்சு. பாலிஷ் போட்டுடலாமே அப்படி சொல்லிட்டு சும்மா காட்டனில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா டிப் பண்ணிவிட்டு டோர் முழுக்க நல்லா அப்ளை பண்ணி விட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா லுக்காக இருக்கும்.
வீட்டையும் மாப் போட்டு நல்லா தொடச்சி விட்டு கையோட வந்து கேண்டில் வந்து ஏற்றி வச்சிட்டேன். அது வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். வீடு முழுக்க நல்ல ஒரு அரோமா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் நேரமாகவே குக் பண்ணி முடிச்சிருவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியை தான் பிளான் பண்ணியிருக்கேன். மதுரை ஸ்பெஷல் கழனி புளிச்சாறு. மதுரை பக்கம் எல்லார் வீட்லையுமே உடனே பண்ணணும் அப்படின்னா அந்த கழனி புளிச்சாறு அடிக்கடி பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு நல்லாயிருக்கும், முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் வறுவல் பண்ண போகிறேன். இதுவும் நல்லாயிருக்கும் காம்போ. இந்த கழனி புளிச்சாறு பண்ண கழனி தண்ணி வந்து வேணும். ஏன்னா அதில் தான் வந்து புளியை ஊற வச்சு கரைச்சி பண்ணுவாங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு அந்த 2ஆவதாக கழுவுறோம் பாருங்கள், அந்த தண்ணியை வந்து ஒரு பவுலில் பிடிச்சி வச்சுட்டு புளி வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு இந்த மீன் குழம்புக்கெலாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு புளியை போட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்க கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம்லாம் போட்டு பொரிய விட்டாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு 4 பூண்டு பழம் வந்து 1 2 க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் செம தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் பச்சை மிளகாயும் போடணும், வரமிளகாயும் போடணும். இப்போ வந்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை வந்து 2ஆக கீறி போட்டிருக்கேன். அதே மாதிரி 10 போல் சின்ன வெங்காயம். இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, குண்டு வத்தல் வந்து காரம் அதிகமாக இருக்கும், அதனால நான் 3 வத்தல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நீல வத்தல் போடுறதா இருந்தால் 4 இல்லைனா 5 கூட போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இல்லைனா குழம்பு மிளகாய் பொடி எது வேணால் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பொடியோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற அந்த புளியை வந்து ஊற்றிடுவோம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ஏன்னா இதுவே ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஓரளவு நல்லா வற்றி வரட்டும். இது பார்க்கவே ஒரு ரசம் அந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவு நல்லா சுண்டி வந்திருக்கும். இது நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாதத்தில் வந்து இந்த குழம்பை ஊற்றி ஒரு கருவாடு தொக்கோ, முட்டை ஆம்லேட்டோ, இல்லை காலிஃப்ளவர் சில்லியோ, உருளைக்கிழங்கு வறுவலோ எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ சோறு உள்ளே போகுதுன்னே தெரியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். என்னாச்சு? எப்படி ஆன் ஆகும்? இதை சொல்லினாதான் ஆன் ஆகும். காலையில் நான் மாவு அரைச்சி எடுக்கிறேன், உடனே வந்து பவர் கட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் பவர் கட் பண்ணாங்க. எப்படியும் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே வந்து பவர் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேன் ஓடிச்சு பாருங்கள். பாப்பா கரண்ட் வந்துருச்சு பாப்பா அப்படி சொன்னதுக்கப்புறம், அம்மா நான் டிவி பார்க்குறேன் அப்படி சொல்லி டிவியை போட்டவ ப்ளக் பாயிண்ட் உள்ள சொருக மறந்துட்டா. அவளும் சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறா ஆஃப் பண்ணுறா, என்னம்மா டிவி வரல அப்படி சொல்லி டென்ஷன் ஆகிட்டா. அதுக்கப்புறம் நான் டிவியை போட்டு விட்டேன். கரெக்டாக இவங்க அப்பாவும் லஞ்சுக்கு வந்துட்டாங்க. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுப்பு வந்து கன்றாவியாக கிடந்துச்சு, எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. கரண்ட்டு வேறு இல்லையா, அதனால வந்து அப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலான்னு. இப்போ கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டது சமைச்சது எல்லா பாத்திரத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கையோட அடுப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், இந்த சொல்யூஷன் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன்னு. இட்லி மாவு ஊற்றி வச்சுருப்போம்ல, அந்த மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டப்பாவை சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து அப்படியே ஒட்டி இருக்கும்ல, அதில் நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி ஊற போட்டுருவோம் வாஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அதில் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணலாம். அதில் ரெடி பண்ணி நான் க்ளீன் பண்ணதான் அந்த அடுப்பு சூப்பராக க்ளீன் ஆகிருக்கு. நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிப்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிப்ஸ் வீடியோவில் இந்த டிப்பை வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். காலையிலேருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையோட நானும் போய் அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் 5 மணிக்கு மேலே திரும்ப விலாக் எடுத்தேன். நிஜமாகவே இன்றைக்கி செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அடிக்கடி வந்து பவர் கட் பண்ணாங்க. நான் அப்போ தான் வந்து கேமரா ஆன் பண்ணி வைக்கிறது, பவர் கட் ஆகிறது, கரண்ட் வர வரையும் வெயிட் பண்ணுறது. இப்படியே காலையில் இருந்து மாறி மாறி நான் கேமரா ஆன் பண்ண கரண்ட் போக, கேமரா ஆன் பண்ண கரண்ட் போக, அந்த மாதிரியே இருந்துச்சு. எனக்குலாம் டென்ஷன் ஆகிட்டு ஈவினிங்க்கு மேலே நம்ம எடுக்கலாம் ஃப்ரீயாக அப்படின்னு பார்த்தா ஈவினிங் மேலேயும் பவர் கட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாளே நம்மளுக்கு சரியில்லை நினச்சிட்டேன்.
கரண்ட் இல்லாததுனால சும்மா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து அப்படியே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா வெளியில் வச்சு ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு இருந்தா. அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. பாப்பா என்ன படிக்கிறா, என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி சும்மா பேசிட்டு இருந்தாங்க. இந்த பவர் கட் வேறு இப்படி பண்ணி விட்டாங்க, அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஈவினிங் 5 மணிக்கு போன கரண்ட்டு நைட்டு ஒரு 7:15 தான் வருது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 3 பேர் கிளம்பி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். இவங்க வந்து சும்மா பர்மிஷன் மாதிரி போயிட்டு வந்தாங்க ஒரு 1/2 அன் ஹவர். வரப்போகிற மகா சிவராத்திரிக்கு வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பாப்பாவும் அந்த டிராயிங்கில் வந்து கலந்துக்க போகிறா. அதுக்காக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த ப்ராக்டிக்ஸ் ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடியுது. இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரையும் ஸ்டே கனெக்டட். டாட்டா பை பாய்.